உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த ஜேம்ஸ் பாண்டு எதையோ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி என்னை விட்டுட்டு தனியா நேத்து ஆபீஸ் போயிருக்கான். கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன்னு டயலாக் வேற. இதுல கிளாரிட்டி வந்துருச்சா சார்? இங்க பாரு சூரி, ஏன் மேலே சந்தேகப்படுறான்? எனக்கு உங்க 2 பேர் மேலேயே டவுட்டுடா. 2 பேரும் ஒன்னாதான் வீட்டுல இருந்து கிளம்புனீங்க. நீ மட்டும் தான் ஆபீஸ்க்கு போயிருக்கேன்னா அப்ப இவன் இப்ப அது ரொம்ப முக்கியமா? ஆமா, அதுதான் இப்ப முக்கியம். டே, நீ ஆபீஸ்க்கு போயிட்டு என்ன பண்ண? ஆமாண்டா, கையோட எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சொல்ல விட்டா தானே? சூரி, இது உன் பெர்மிஷனோட தான் நடந்ததா? கொஞ்சம் பார்த்து சொல்லு. இவங்களாம் ஃபேக் பிசினஸ் வெண்டர்ஸ், பணத்துக்காக கிரியேட் பண்ணிருக்காங்க. சரண்டி தனியா பண்ண வாய்ப்பே இல்ல. ஓ, அப்ப அவன் கூட யார் இருக்கா? அவன் கூட இல்ல, அவனுக்கு மேல. இத்தனை பேரு ஃபேக் வெண்டர்ஸா? இவங்கள தவிர வேற இல்ல ஏதாவது? சூரி, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். பார்கவி கிட்ட ஒரு வாட்டி கேட்டா நல்லா இருக்கும். அவளுக்கு தான் எல்லாம் தெரியும், ஏன்னா அவ தான் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தா. பெஸ்ட், சித்திக்கிட்ட கேக்குறேன். டே நில்றா. போனஸ் விஷயத்துல சரண்டியால ப்ராப்ளம் வந்துச்சுன்னு தெரிஞ்சு பார்கவ் சித்தி எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும்ல. சித்தி எல்லாத்துக்கும் எமோஷன் ஆயிடுவாங்கடா. இந்த விஷயம் கொஞ்சம் லீக் ஆனா கூட ஏமாத்துனவங்களுக்கு ஹிண்ட் கொடுத்த மாதிரி ஆயிடும். திருடன் கையிலேயே சாவி கொடுத்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. போலீஸ்காரன் திருடன் யாருன்னு மைக்ல அனௌன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் தெரியுமா? ஆனா நம்ம இங்க பேருக்கு தான்டா போலீஸாவே இருக்கோம். நம்மள சாமர்த்தியமா ஏமாத்திட்டு ஒவ்வொரு தடவையும் திருடன் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு தானே சொல்றேன், ஃபுல் கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் நானே அதை சொல்றேன். என்ன ஜேம்ஸ் பாண்டுன்னு சொன்னல. முதல்ல இத போய் பண்ண. அக்கா அக்கா, ஒரு நாள் ஏதாவது ஷார்ப்பா எடுத்துக்கிட்டு இப்படிதான் வரப்போற. குத்துப்பட்டு நான் சாவ போறேன். அக்கா சாரி அக்கா. என்ன ரன்னிங் ரேஸ்க்கு வீட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ இல்லக்கா, உங்களை பார்க்கலான்னு தான் நான் வந்தேன். இவ்ளோ அவசரமாவா? எதுக்கு? நான் என்ன மேல போறேனா? ஐயோ அக்கா, எனக்கா நீங்க இப்படி பேசுறீங்க? விஷயம் என்னன்னு சொல்லு. ராமு அசோக்கும் சேலரி பத்தி பேசிட்டு இருந்தாங்க அக்கா. இன்னைக்கு சேலரி கொடுத்துடணும்னு ஏதோ. ஆபீஸ் விஷயத்தை பத்தி உனக்கு எதுக்கு? அது உன் வேலையா? இல்லக்கா. அப்புறம் என்னம்மா, இத பத்தி எல்லாம் நீ தேவையில்லாம நினைச்சு குழம்பிக்காத. சரிக்கா. உன் வேலை என்னன்னு சொல்லு. இந்த வீட்டை பாத்துக்கிறது, உன்னோட அன்பான புருஷனை பாத்துக்கிறது, இவ்வளவுதானே? சாதனா, அப்பு சத்யாவை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தான்ல, இப்ப அந்த விஷயம் எவ்வளவு தூரம் வந்திருக்கு? ஐயோ அக்கா, நான் சொல்லவே மறந்துட்டேன். ராம் அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவர் குடிக்கிறத நிறுத்திடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ராம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான், நீங்க மட்டும் குடிக்கிறத நிறுத்தலனா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு. அவரு கூட அப்படிதான்க்கா, யாரு பேச்சும் கேட்காத அவரு ராம் சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. வாவ், தட்ஸ் கிரேட் சாதனா. மொத்தத்துல சத்யா குடிக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா இருந்தாலே போதும். எவ்வளோ நல்ல விஷயம் இல்ல? யாராவது அவனுக்கு இப்படி திட்டி புத்தி சொல்றது நல்ல விஷயம் இல்ல? ஆமாக்கா, என்னைக்காவது ஒரு நாள் அவர் குடிக்கிறத நிறுத்திடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. வெரி குட். சரி, நீ போய் வேலையை பாரு. சரிக்கா. சாதனா, இதுக்கப்புறம் அனாவசியமா ஆபீஸ் விஷயத்துல நீ தலையிடாத, ஓகே? அதுக்காக நீ கேக்குற விஷயங்களை எல்லாம் என்கிட்ட வந்து சொல்லவும் மறந்துடாத, சரியா? சரிக்கா, கண்டிப்பா சொல்றேன். நல்லா மாட்டிக்கிட்டோம்டா. இப்ப என்ன பண்றது? சார், thank you so much for dropping me சார். ஒரு நிமிஷம் சார். ஓகே, நீ எப்பவும் நான் வர ரூட்ல தான் வருவியா? அதெல்லாம் விடுங்க சார். இந்த மாதிரி கார்ல எல்லாம் நான் வரது கொடுத்து வச்சிருக்கணும் சார். Thank you சார். சிலி பாய், சிலி பாய். Again thank you சார். குட் மார்னிங் சார். Hey, good morning.
கேரி ஆன் தேங்க்யூ சார். பாஸ் கார்ல வந்திருக்கீங்க, சாரி டிராப் பண்றேன்னு சொன்னா. ஆமா ஹி சச் a nice gentleman. வர வழியில பார்த்து வா வந்து கார்ல ஏறி நான் டிராப் பண்றேன்னு சொல்றாரு. ரொம்ப நல்ல மனுஷன். வாங்க ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வாங்க. கம் ஆன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஹாய். குட் மார்னிங் குட் சார். மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். குட் மார்னிங். பார்க்காத, ஒரு பக்கம் பார்க்காத. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அவரே வந்து பேசணும், உனக்கு குட் மார்னிங் சொல்லணும். நீ திரும்பி மட்டும் பாத்துறத பிரியா. நான் எதுக்காக விஷ் பண்ணலன்னு கூட கேட்கல. போங்க, இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். உங்களை நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. அட்லீஸ்ட் நீங்க என்ன ஹர்ட் பண்ணிருக்கீங்கன்னாவது புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்ததை பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சார் எல்லாரையுமே சமமா பாக்குறவரு. ஆமா, நீங்க எப்பவுமே ஆபீஸ்க்கு சீக்கிரமா வந்துருவீங்க, ஏன் இன்னைக்கு லேட்டா வந்துட்டீங்க? நான் கோயிலுக்கு போய் தப்பு பண்ணதுக்கு காணிக்க பண்ணிட்டு வந்தா அதான் லேட். தப்புக்கு காணிக்க அப்படின்னா? தப்புக்கு காணிக்கனா தெரியாதா? தப்பு பண்ணதுக்கு சாரி சொல்லி காணிக்க கொடுக்கறது. சோ நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? என் பொண்ணு கிட்ட நான் போய் சொல்லிட்டேன்ல. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏற்கனவே ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லிருக்கீங்க, எப்பெல்லாம் போய் சொல்றனோ அப்பெல்லாம் ஸ்ரீராமான்னு கடவுள் பேரை எழுதுவேன்னு. இப்ப என்னடானா நீங்க கடவுளுக்கு லஞ்சம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? வெரி குட் வெரி குட். ஸ்ரீராம ஜெயராமா உங்களுக்கு எப்படி? ஓ, நான் தான் சொன்னேன்ல, இது ஒன்னும் லஞ்சம் இல்ல. நான் இனிமே போய் சொல்ல மாட்டேன்னு வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். இல்ல, நீங்க இப்போ எதை போயின்னு சொன்னீங்க? வீட்டை விற்க மாட்டேன்னு சொன்னல. ஐயோ, அப்ப நீங்க தப்புக்காக கடவுள் கொடுத்த காணிக்க வீணா போச்சே. எதுக்கு? ஏன்னா அதுதான் பொய் இல்லையே. நீங்க வீட விற்க மாட்டீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப வரும்போது கூட நான் பாஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. பாஸ் கூட ஆயிடும்னு சொல்லிட்டாரு. பாஸ் கிட்ட இத பத்தி பேசுனீங்களா? உங்களுக்கு அறிவு இருக்கா? அவர் என்ன நினைப்பாரு? நான் வேற அவர் முன்னாடி வந்துட்டேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா பண்றோம்னு நினைக்க மாட்டாரு அவரு? சான்ஸே இல்லைங்க, டிராமா பண்றதே நானும் அவனும் தானே. அப்படின்னா இன்னைக்கே உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுங்க, வேற எந்த ப்ராப்ளமும் வராது. வாங்க பார்க்கலாம். ஏன் ராமர் நினைச்சதுதான் நடக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.